செல்லாது. 1000 ரூபாய் மக்கள் பணத்தை 1000 ரூபாய் மக்கள் பணத்தை ஆட்டை போட நினைக்காது. ஆட்டை போட நினைக்காது. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உடனடியாக வழங்கிடு. உடனடியாக வழங்கிடு. நல்ல சாராயம் கள்ள சாராயம் நல்ல சாராயம் கள்ள. எங்கள் கழகத்துடைய தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்டத்துடைய கழகத்துறை அவைத்தலைவர் கர்ணன் அவர்களே, பொருளாளர் சீனிவாசன் அவர்களே, மாநகர் வடக்கு மாவட்டத்துடைய அவைத்தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, பொருளாளர் அண்ணன் சேகர் அவர்களே, அலங்காநல்லூர் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் பிச்சமணி அவர்களே, அலங்கை மேற்கு ஒன்றியத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, எந்த ஊரில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, எந்த நகரத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற அந்த நகரம் தான் நிம்மதியாக நலமாக இருக்கும். அப்படி பார்த்தால் தமிழகத்திலே போதை வசதிகள் பெருகி பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லளவு கூட இல்லை என்பதை தான் இந்த அரசு உறுதிப்படுத்துவது போல் இந்த செயல் நடக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை நடக்கும், ஆனால் நீதிமன்றத்தில் வளாகத்தில் நடக்கிறது இந்த ஆட்சியில் மட்டும்தான். அதே போல சட்டக்கல்லூரியில் கலவரம் செய்வது இவர்கள் ஆட்சியின் போதுதான். நீதிமன்றத்துக்குள் போய் கலகம் செய்வது இந்த ஆட்சி இவர்கள் ஆட்சியில் மட்டும்தான். இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி கட்டில் அமர்கிறதோ அப்போதெல்லாம் இங்கே நீதிக்கும் நேர்மைக்கும் சவாலாகத்தான் இந்த மாநிலம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே 1000 ரூபாய் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியிலே பொங்கலுக்கு கொடுத்த பொழுது இந்த 2500 ரூபாய் எப்படி பத்தும்? 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சரில் இருந்து எம்எல்ஏக்கள் எல்லாருமே போராட்டத்தில் அரசு உறுதிப்பட்ட ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஆனால் அந்த அரசு இன்று அவர்கள் அமைந்த பிறகு மக்களுக்கான அந்த 1000 ரூபாய் பொங்கல் தொகை கொடுப்பதை அதாவது நிதிநிலையை காரணம் காட்டி அதை நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் கார்வேஸ் நடத்துவதற்கு பணம் இருக்கிறது. விவசாயிகள் இழப்பை கொடுக்க மத்திய அரசிடம் வந்து பணம் இல்லை, எல்லாமே மத்திய அரசிலிருந்து வருதா மாநில அரசிலிருந்து வருதான்னு மக்களுடைய முறைகளையும் அவர்கள் நல்ல வாழ வைக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. இந்த அரசு வந்து மக்கள் வாழ்விலே கவனம் செலுத்தாமல் அவர்கள் வாழ்விலே கவனம் செலுத்திக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளையும் மாணவர்களையும் பெண்களையும் படிக்க செல்லும் பெண்ணாக இருந்தால் சரி, வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் இந்த அரசு மெத்தன போக்கை கையாளுவதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறி இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் இந்த அரசு வந்த பிறகு பொதுமக்களை இந்த அரசு அமைந்த பிற்பாடு பொதுமக்களை எப்படி பணம் சுருட்ட வேண்டும் என்று சுரண்ட வேண்டும் என்றுதான் இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய இதுவரை ஈபி மின்சாரத்துறையில 125 கோடி கடன் இருக்கிறது என்று 3 தடவை மின்சாரத்துறையில பணம் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பொதுமக்கள்கிட்ட அதிக வசூல் பண்ண பணம் மட்டுமே 40,000 கோடி பணம் வசூல் செய்யப்பட்டு இன்னும் அந்த பணத்துக்கு எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லாமல் பொதுமக்கள் தொகை நிறுத்தப்பட்ட பணமாக இருக்கிறது. இந்த அரசு அமைந்ததில் இருந்து முழுக்க மக்களை சுரண்டி மக்களை வறுமையில் மாற்றுவதாகத்தான் இந்த அரசு செயல்படுகிறது. இதை இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாராக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கல்வி நிறுவனத்திலேயே இப்படிப்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கிறது என்றால் மற்ற நிறுவனங்கள், ஒரு தனியார் நிறுவனங்களை எல்லாம் நாம் சொல்லவே முடியாத அளவுக்கு மிக கொடுமையான சூழலில் பெண்களின் நிலைமை இருக்கிறது. இதை பல முறை அந்நியார் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். அதை தொடர்ந்து வலியுறுத்தவே இந்த மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பை தமிழகம் முழுவதும் அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இந்த மழை வெள்ளத்தால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய பயிர்கள் எல்லாம் சிதைந்து அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்
ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஒரு நிதி ஆதரவையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்க வலியுறுத்துகிறோம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகச் சரியான நிவாரணத் தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். எந்தவித சாக்குப்போக்கும் சொல்லாமல் உடனடியாக அரசு இதை தருவிக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம், தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம். போதை மற்றும் கஞ்சாவில் பாதிக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளே மிகவும் சிரமப்படும் சூழ்நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும், அவர்களுக்கான விழிப்புணர்வு மையங்களை தமிழகம் முழுவதும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறுவி அந்த பாதுகாப்பையும் உறுதி செய்யவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.